ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் வ்லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி எங்கள் தங்கச்சியோட பர்த்டேன்ட்டு. ஸோ அவளுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறதுனால ஆஃப்டர்நூன் கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக போகிறோம். அவங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கும் சர்ப்ரைஸ், எங்களுக்கும் சர்ப்ரைஸ், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்து நீங்களும் அந்த சர்ப்ரைஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க போகலாம். நாங்கள் வந்து இப்போ எல்லோரும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நம்ம வீடியோவை. பர்த்டே கேர்ள் அப்படின்ட்டு உள்ளே போனால் செம்ம சர்ப்ரைஸ் எல்லாருக்கும். மனுஷன் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஒய்ஃபை பண்ணுவாருன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சர்ப்ரைஸ். இந்த அம்மா வந்து டியூஷனுக்கு போகாமல் லீவ் போட்டு அந்த அம்மாவே ட்ரெஸ் பண்ணின்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அந்த அம்மா. ஸோ உள்ளே வந்து பார்த்தா செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆச்சா இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே அவரே கையிலேயே எப்படி சொல்கிறது, தனித்தனியாக வாங்கி எல்லாத்தையும் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 2 months இந்த வேலையை பார்த்துருக்குறாரு. இதை ஒன்று ஒன்றா செய்கிறது, அப்புறம் அவளுக்கு திறமை எடுத்து மறைச்சி வைக்கிறது. ஸோ இப்படி தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு மறைச்சி வச்சுருக்காரு. ஸோ அதையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு லைட் செட்டிங், அந்த மேலே லைட்டு தெரியுது பார்த்திங்களா, அது எல்லாமே செப்பரேட்டாக பண்ணி அவ்வளோ நீட்டாக. அது எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு செம சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக ஒரு டெக்கார் பண்ணுறவங்கள கூப்பிட்டா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஒரு அட்ராக்டிவாக, ஒரு ஒய்ஃபுக்கு என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தங்கச்சியும் ரொம்ப ஹாப்பி. அவளை பார்த்து நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. அவள் ஹாப்பியாக வரதை பார்த்து நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம், இந்த ரோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக வாங்கி அதை ஒட்டி, மனுஷனுக்கு ரொம்ப பொறுமை வேணும். உண்மையிலே ரொம்ப பொறுமையாக இதெல்லாம் செஞ்சுருக்காரு. ரொம்ப சூப்பராக அதுக்கு அந்த தர்மாக்கோல் வாங்கி, அதுக்கு அந்த எல்இடி லைட்டு செட் பண்ணி, ஸ்டிப் லைட்டு வச்சு கொண்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெக்கரேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்து. ஸோ அதனால் அப்படியே உங்களுக்குமே ஒரு கிளிப்பிங் மாதிரி அதை எடுத்து உங்களுக்குமே நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு அன்றைக்கி டே. வந்து ரொம்ப அன்றைக்கி டேன்றதை விட அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு டேவாக இருந்தது அவளுக்கு. எங்களுக்குமே கொஞ்சம் என்ஜாயாக இருந்தது. சரி, ஓகே, தங்கச்சி ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் அவளை நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார். அப்புறம் இந்த குட்டி பசங்க ரெண்டும் இப்படியும் அப்படியும் ஓடிக்கிட்டு ஒரே அமக்குலம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த ஃபிஷ் டேங்க் அவங்க வீட்டில் இருக்க ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடியெல்லாம் வேறு ஃபிஷ்ஷுக்கு பெரிய ஃபிஷ்ஷு இருந்தது. இப்போ பாப்பா வளர்றா, எல்லாம் பார்க்குறா அப்படின்றதுனால நல்லா கலர்ஃபுல்லாக குட்டி ஃபிஷ்ஷாக வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அவரோட மொபைலில் ஃபோட்டோஸ், வீடியோஸு எல்லாமே எடுத்தார். அப்படியே நானுமே எனக்கு தேவை இல்லையா, நம்ம சேனலில் கொடுக்கணும் இல்லையா வீடியோஸ், அதனால் நானுமே அப்படியே வீடியோஸ் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹைலைட்டே வந்து அந்த கேக் டாப்பர் ஒன்று வைப்பார் பாருங்க, அதுவுமே அவர் கையாலேயே பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இவங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து, நல்ல ஒரு மெமரி இல்லை இதெல்லாம் பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் காட்டும்போது நம்மளே கொஞ்சம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு மெமரியாக இருக்கும். ஓகே, 10 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. பண்ணணும். இப்படியே வருஷமே அவளுக்கு நல்ல சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட விஷ். ஸோ அப்படி எல்லாமே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணோம். கேக்கும் ஐஸ்கிரீம் ஐபேக்கில் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு தான் வாங்கியிருந்தார். ஸோ அதுதான் சொல்கிறேன்னே, இதுக்கு அடுத்து அந்த டாப்பர் ஒன்று வைப்பார், கேக் டாப்பரு. அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுவுமே ஹேண்ட்மேடாக அவரே பண்ணியிருக்காரு. செம்மையாக மூலகார மனுஷனாக இருக்கிறாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கேக் டாப்பர் எல்லாம் அவரே பண்ணியிருக்காரு. அந்த இருக்குது பார்த்திங்களா, அது பாருங்கள், கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள். அதை அவளோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி அப்படி சூப்பராக எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஐஸ்கிரீம் கேக் தான். கேக் கட் பண்ணி இதில் என்ன ஒரு கலவரம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த க்ரௌன்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சார். இரு வெயிட் பண்ணி கேக்கு கட் பண்ணாத, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த க்ரௌன்லாம் வேறு வாங்கிட்டு வந்து வச்சார். எவ்வளோ பொறுமையாக ஒன்று பார்த்து செஞ்சுருக்காரு பாருங்களேன். ஸோ செஞ்சுட்டு இதில் என்னென்னா, கேக்கு கட் பண்ணுறதுக்கு ரெடியாகி ஊதுறதுக்கு உட்காந்தால அதுக்குள்ளே இந்த 2 குட்டிங்களும், அதாவது என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு ஊதிச்சுங்க. இதுக்கு வந்து என் தங்கச்சி பெரிய பொண்ணு அவளை சத்தம் போட்டிருக்கா. உடனே அவளுக்கு ஒரே என்னை அக்கா திட்டா, என்னை அக்கா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிவிட்டு அழுது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகி போச்சு. நல்ல நாள் அதுவும் இப்படி பாப்பா அழுதாலே அப்படின்ற மாதிரி.
ஸோ அப்படியே ஒரு வழியாக கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு இவளை சமாதானப்படுத்துறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. பெருசாக ஒன்றும் யாரையெல்லாம் கூப்பிட்டெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. அவங்க மாமியார் மாமனார் கூட வரலன்னு பார்த்துக்கோங்களேன். இவங்க மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து இவர் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவளை எங்கள் வீட்டில் சர்ப்ரைஸாக விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு 6:30 7 போல் வா அப்படின்னாரு. அப்புறம் 7 போகும்போது எல்லாருமே கிளம்பி போகணும். ஸோ அப்போ தான் இந்த சர்ப்ரைஸு. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்டாக கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அவர் நிறைய அவங்க ஒய்ஃப்க்கு அவர் நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் இதில் நான் காட்டல, எனக்கு அவங்க ப்ரைவசியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் போடலை. ஜஸ்ட் கொடுக்குறத மட்டும் தான் காமிச்சேன். என்னென்ன கிஃப்ட்டு அப்படின்றத நான் பெருசாக காட்டல. என்ன பெருசாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாரு. அதாவது அவள் வாங்கணும் அப்படின்ட்டு கார்ட்டில் போட்டு வச்சுருப்பா இல்லையா, ஆட் டு கார்ட்டில் பண்ணி வச்சுருப்பா இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து அவளுக்கு தெரியாமையே அவர் விஷ் லிஸ்ட்லேருந்து எடுத்து அவளுக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி வாங்கி, ஸோ இந்த மாதிரி எல்லோரும் கேக்கு ஊட்டி கட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்லா ஃபன்னாக ஹாப்பி அண்ட் ஃபன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நைட்டு எல்லாேருக்கும் டின்னர் அவளே ஆர்டர் பண்ணிட்டா. அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அப்புறம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு முருகர் ஸ்டாச்சு கொடுத்தோம். ஆக்சுவலி அதுவுமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதை எங்களை கொடுக்க சொன்னார். இதெல்லாம் இந்த கிஃப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், அதாவது பெரியவங்க கொடுத்தீங்கன்னா தான் இந்த கிஃப்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்ன தொட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்டாச்சு கொடுத்தோம். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப நல்ல சூப்பராக மலேசியா முருகர், அவ்வளோ அட்டகாசமாக இருந்தார் இந்த முருகர். அவளுக்கு ரொம்ப முருகர் தான் அவளுக்கு ஃபேவரெட்டு. ஸோ அதனால் அந்த கிஃப்ட்டை கொடுத்தாரு. ஸோ நான் கேக் ஊட்டினா, அவள் எனக்கு ஊட்டினா. ஸோ இப்படியே மாறி மாறி பசங்களுக்கெல்லாம் ஊட்டி கொண்டு நல்லா போச்சு. அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு டைமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை வேணும் இல்லைங்களா. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போது நிறைய ஈவெண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேபி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, பட் வெளியில் கொடுத்து பண்ணுவாங்க. அவங்க மெனக்கெட்டு இந்த மாதிரி ஒய்ஃப்காக பண்ணுவாங்களா அப்படின்னா என்ன கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்த்து அட்ராக்டிவாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவளும் அழுதுட்டு இருந்தாலும் அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு கேக்கெல்லாம் ஊட்டிட்டு சரி அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சமாதானம் ஆனதுக்கப்புறமா அப்புறம் ஒருத்தராக அப்படியே கிஃப்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒருத்தர் மீன்ஸ் அவரே அவங்க ஒய்ஃப்க்கு நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாரு. ஸோ அப்படியே ஒன்றா இது பண்ணோம். இந்த குட்டி பசங்க 2ம் தான் அந்த கேக்கை விட்டு நவராமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பாருங்கள் இவ்வளோ அழகாக கிளாப் பண்ணி, இந்த குட்டி பசங்க பண்ணுற ஒரு மொமெண்ட்டே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். ஸோ கேக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்க ஃபோட்டோஸ்க்கு போஸ்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ அப்புறம் முக்கியமாக இந்த க்ரீட்டிங் கார்டை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து யாஷுவே வந்து ஸ்பெஷலாக அவங்க மம்மிக்காக பண்ணியிருக்கா. கொஞ்சம் அவங்க டேடியும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பசங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு இது இல்லையா. ஸோ அவளே எல்லாத்தையும் அழகாக நீட்டாக அதெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக இது பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறா. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். குழந்தை இவ்வளோ அழகாக இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி அழகாக அந்த வேர்டிங்கெல்லாம் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பிரிண்ட் வந்து அவங்க டேடி எடுத்து கொடுத்துட்டுக்கிறாரு. அந்த குட்டி ஃபோட்டோஸ், அந்த பெரிய ஃபோட்டோஸு, இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க பிரிண்ட் அவங்க டேடி எடுத்து கொடுத்துட்டுக்கிறாரு. இதை வந்து இவள் ஸ்டிக் பண்ணி அதில் வேர்டிங்கெல்லாம் எழுதி கொடுத்து அந்த மாதிரி அவ்வளோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்கா. பசங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் தெரியுது பசங்க நல்லா வளர்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றது, அவங்களுக்கும் தெரியுது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஸோ அவ்வளோ அழகாக ஹாப்பி பர்த்டே மம்மின்ட்டு சின்ன குழந்தை விஷ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் அவளோட ஃபோட்டோஸ் இவளோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த வேர்டிங்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாள். ஸோ என்ன இது அம்மா தான் எனக்கு வேர்ல்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு கிஃப்டாக எல்லோரும் கொடுத்தோம். பசங்கள்லாம் ரொம்ப அமக்கலம் பண்ணிவிட்டு பிச்சி எல்லாம் பண்ணாங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கிஃப்ட்டு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்ட்டு ஒரே சண்டை பசங்க. ஸோ அப்புறமா ஒரு வழியாக ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அதில் என்ன இருந்தது அப்படின்னு பெருசாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் நிறைய அவர் வாங்கி கொடுத்துருந்தார். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து வாட்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு அந்த மாதிரி ஒரு டைப் ஆப்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. பட் இந்த டைம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. இது கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து நீங்கள் பெரியவங்க நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை கொடுத்தாரு. அதை ஓப்பன் பண்ணி அதை கொடுக்கும்போதே அவர் அந்த வார்த்தை சொல்லி கொடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ டிவோஷ்னலாக தான் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து ஓப்பன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சூப்பரான ஒரு முருகர் இருந்தாங்க.
ரொம்ப நல்லா இருந்தார் அந்த முருகர், மலேசியா முருகர் அவ்வளோ சூப்பராக இருந்தார். ஸோ அதையுமே அப்படியே கொண்டு போய் அவள் சாமி ரூமில் வச்சுட்டா. ஸோ இந்த விலாக் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பர்த்டேக்கு அவளுக்கு எல்லாேருக்கும் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த முருகர் எப்படி இருக்கார் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக அப்படியே கொண்டு போய் அழகாக அம்சமாக சாமி ரூமில் வச்சுட்டா. சூப்பராக